உம்முடைய வரவு கண்டு அஞ்சி உங்களை அறிந்து கொண்டு போவதற்காக என்னை அனுப்பினான் வந்தேன். உன்னே ராமன் லட்சுமணனை பார்த்தான். லட்சுமணா, கபந்தனுடைய வார்த்தையை கேட்டு எந்த சுக்ரீவனை நாடி நாம் வந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சுக்ரீவனே நம்மை தேடி ஆள் அனுப்பிவிட்டான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து விட்டது. தமப்யபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சஜிவம் கபிம் வாக்கியம் மதுரைர் வாக்கியி நேகயுக்தம் அறிந்தவா. என்ன அழகான பேச்சுன்னு கவனிங்க. இந்த ஆஞ்சநேயனுக்கு பதில் சொல்லும். லட்சுமணா பதில் சொல்லும். பதில் சொல்ற போது இனிமையான வார்த்தைகளால பேசு. நட்பை வளர்க்கக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து பேசு. எதிரில் நிற்கிறவன் சாமானியனா தெரியல, எதிராளி பேச்சிலேருந்தே அவன் மனத்தில் இருப்பதை ஊகித்தறிய வல்லவனாக தோற்றுகிறது. வாக்கியம் மதுரையில் வாக்கை. இப்ப ஒரு இந்த இடத்துல ராமாயணம் சொல்றவாள் ஒண்ணு சொல்ற, ஏன் ராமனே அனுமனுக்கு பதில் சொல்லிருக்கப்படாதா? இலக்குவனை விட்டு ஏன் பதில் சொல்ல சொன்னான்னா, என்ன இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு சாதாரண அமைச்சனோடு பேசுவது அவனுடைய டிக்னிட்டிக்கு அவ்வளவு சிறப்பாகாதுன்னு தம்பியை விட்டு பேச சொன்னான். அப்படி அனுமனை எம்பெருமான் தாழ்வாக எண்ணினானா பின்னால அந்த மாதிரி கதையே கிடையாது. பின்ன எதனால தம்பியை பேச சொன்னா? லட்சுமணா, நீ யார் தெரியுமா? ஆதிசேஷன். இவன் யாரு தெரியுமா? பரமசிவன். ஆதிசேஷனான நீ பாணினியாக பிறந்தாய். சிவபெருமானை குறித்து தவம் இருந்தாய். சிவபெருமான் பிரத்யட்சமாகி என்ன வேண்டும்னு கேட்டான். வடமொழிக்கு இலக்கணம் எழுத விரும்புகிறேன், அடியெடுத்து தருகன்னு கேட்டேன். நான் உடுக்கையை அடிக்கிறேன், அதிலிருந்து வருகிற ஒலிகளை கொண்டு இலக்கணமாய் அமைப்பாய் என்று சங்கரனார் சொல்லி அடிக்கிற உடுக்கடிச்சு. அதை வச்சுத்தான் வடமொழிக்கு வியாகரணம் பண்ணினாய் நீ. அப்ப அந்த சிவபெருமான் அருளாலே இலக்கணம் வகுத்த பாணினியே நீதான் இப்ப லட்சுமணனா வந்திருக்க. அந்த சிவன் தான் இப்ப அனுமானா வந்திருக்கா. ஆச்சாரியனும் சிஷ்யனும் சந்திக்கும் பொழுதோ மூன்றாவது மனிதனான எனக்கு என்னடா வேலை, நீ பேசு. அல்லது இவனுடைய பேச்சு திறனை பார்த்தால் இவன் பேரறிஞன் என்பது புரிகின்றது. இவனோடு பேசுவதற்கு ஒரு நா படைத்த என்னால் ஆகாது. 2000 நாவுகள் கொண்ட ஆதிசேஷா, நீ பேசு. இவனை நான் தீர்மானிச்சேன். நான் ருக்வேத விநீதஸ்ய நா யஜுர்வேததாரிணः நா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும். ஏ லட்சுமணா, இவன் ருக்வேதம் அறிந்தவன், யஜுர்வேதம் அறிந்தவன், சாமவேதம் அறிந்தவன். எப்படி நான் தெரிஞ்சுட்டேன்? ருக்வேதம் படித்தவனுக்கு அடக்கம் தானாகவே வரும். யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணினவனுக்கு தாரண சக்தி, எதையும் தரித்துக் கொள்ளுகிற சக்தி தானாகவே வரும். சாமகானத்தை அத்தியனம் பண்ணினவனுக்கு புலமை, வித்வத் தானாகவே வரும். ரிக்வேதம் அறிந்தவன் ஏன் சொன்னா, ரிக்வேதத்துல ஒவ்வொரு அக்ஷரம் ஸ்வரத்தோடு கூடி இருக்கின்றபடியினால் அவைகளை மிக மிக விழிப்புணர்வோடும் மனத்தை வேறு இடத்தில் சிதறவிடாமலும் உச்சரிக்க வேண்டும். அந்த குணங்கள் இவனுடைய வார்த்தையிலிருந்தே வெளிப்படுகின்றன.
மேலும் உபயோகியம் அகம் மன்யே சாசிதும் பிருத்திவீமிமம். நம்ம பார்த்து என்ன கேட்டா, நீங்க 2 பேரே இந்த உலகத்தை ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர்கள் என்று தோற்றுகிறதுன்னா அந்த ரிக்வேதத்தினுடைய ஐதரேய உபனிஷத்தை அறியாதவன் பிரம்மவா இதமக்ர ஆசீத் என்பது அறியாதவன் இப்படி சொல்ல முடியாது. அதனால நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேதாரிண, யஜுர்வேதம் அறிந்தவன் நான். யஜுர்வேதத்தில் ஒவ்வொரு அணுவாகத்தை சொல்லும் பொழுது மற்ற அணுவாகங்களிலே கவலை பாயாமல் சொல்வது கஷ்டம். ஒரே சென்டென்ஸ் பல இடங்கள்ல வரும். இது அதுவும் கல்யாண மந்திரத்தில் என்னவோ வந்து சேர்ந்துடும். தாரண சக்தி வேணும். அதுக்கு யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணணும்னா தாரண சக்தி வேணும். இவனுக்கு இந்த தாரண சக்தி இருக்கு. 2வது இவன் நம்ம பார்த்து என்ன கேட்டான், மானுஷம் தேவரூபிணம், தேவரூபம் தரித்த மனிதர்களே. அதனால அஜாயமானோ பகுதா விஜாயதே என்ற யஜுர்வேதத்தை இவன் நன்றாக அறிந்திருக்கிறான் என்பது புரிகிறது. இவன் சாமவேதம் அறிந்தவன். சாமவேதத்துல ஊகம்னு ஒண்ணு இருக்கு, ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லை, ஊஹான்னு 2 சப்தம் தான். இந்த சப்தத்தை வச்சு சாமகானம். ஊஹாவ் 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 ஊஹாவ். ராவண சாமவேத அத்தியனம் பண்ணுவான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாம் இருந்தும் பாதி வீண போனான்னா காரணம் தீமை. இவன் 2வது நம்ம பார்த்து என்ன கேட்டான், சுவர்ணாபவு பத்மபத்ர நிபேட்சணவ், பொன் போல் ஒளிர்கின்ற சரீரம், செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்கள் உடைய நீங்கள் யாருன்னு நம்ம பார்த்து கேட்டான். சாமச்சந்தோக்கியம் தெரியாதவன் இந்த மாதிரி கேட்க முடியாது. இரண்மய புருஷோ திருஷ்யதே தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மட்சிணி என்ற சாந்தோக்கியம் தெரிஞ்சுட்டுதான் இவன் பேசியிருக்கான். அப்பா லட்சுமணா, இலக்கணத்தை இவன் பல பேரிடத்திலே பல தடவை கேட்டு அறிந்திருக்கிறான். இவ்வளவு வார்த்தை பேசினானே, வார்த்தையில ஒரு அபசப்தம் வந்ததா பத்தியா? நல்ல கதைச்சு வேண்டியிருப்பான், என்ன எழுவது இல்லையம்மா. நகிஞ்சது அபசப்திதம். அப்புறம் சரியான புலவன்கிறவன் யாருன்னா, பேசுற பொழுது முகத்திலேயோ வாயிலையோ கண்கள்லையோ நெற்றியிலையோ எந்த விதமான குற்றமும் இல்லாதவனாக இருந்தால்தான் அவன் சிறந்த பேச்சாளி. ஆடப்படாது, அசையப்படாது, அப்படியே பேசணும். அவன் தான் அறிவாளின்னா நீர் ஏகாட்டம் ஆடுறீர அப்படின்னா, அடியேனும் அனுமனை போல ஆடாது அசங்காது அப்படியே சொல்ல வல்லேன். ஆனால் அப்படி சொல்வேன், ஆனால் அனுமனுடைய பெருமைக்கு இழுக்கு நேருமோ என்பதற்காக நாம் பாடுகிறோம். முகத்திலேயோ அல்லது வேற எதிலேயோ இவனுக்கு எந்த விகாரமாவது இருக்கிறதா? உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயகாரிணி. அடுத்தவன் நெஞ்சை அப்படியே அபகரிக்கக்கூடிய மங்களமான சொல்லை பேசுகின்றான். கச்சேரிக்கு வந்தார், அருமையா பாடுறார். சங்கீத வித்வான் பாடிண்டே இருக்குச்சே. ரெண்டு பையக பாட்டை காட்டான். கச்சேரி முடிஞ்சது. பாவதரன்னா நன்னா பாடினீர், அது எதுக்கு இப்படி இப்படின்னு இருந்தீர்? அட பைத்தியக்கார, இன்னைக்கு என்ன திதி? சதுர்தசி. நாளைக்கு அமாவாசை. அமாவாசை என்ன பலகாரம் பண்ணும்? ஆத்துல இருந்தா சதுர்தசி அன்னைக்கு நான் தான். அந்த பழக்கம் சங்கீத வித்வான்கள் மன்னிக்க,
பேசுறது அழகு. கவனிங்க, ஒரு பையன் என்ன பண்ணா, ஒரு சங்கீத வித்வான்கிட்ட வந்தான், எனக்கு பாட்டு சொல்லிக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லி தருவேளா? பேஷா சொல்லுடா குழந்தை, நாளையிலேருந்து வா, நான் சொல்றதை சொல்லு. சரி கம பாத நீசா சொல்றான். சரி கம பாத நீச்சா, சா இல்லடா, சாடா. சரி கம பாத நீசா சானித மகரீச. 6 மாசம் இதான் சரிகம ப சரிகம த எல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது சொல்றேன். இவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு, இன்னும் இதையே சொல்லி கொடுத்துட்டு இருக்க, நமக்கு சங்கீதம் வருமா வராதா? வாத்தியாரே, அடைய ஆத்துல சாமான்யமா பேசுற பாது, அத கூட பாட்டு மாதிரி இழுத்து பேசிட்டு வந்தியானா. 6 மாசம் ஆச்சு. வாத்தியார் டியூஷனுக்கு போயிருந்தார். வாத்தியார் ஆத்துல நெருப்பு பிடிச்சு. வாத்தியார் அம்படையா இவனை கூட்டா, அடே ஆத்துல நெருப்பு பிடிச்சு கொடுக்குறா, வாத்தியார கூட்டுன்னு வாடான்னா இவன் அங்கேயாந்து ஓடினான். இங்கடா வந்த யாரே வாத்தி யாரே வாத்தி யாரே, அதான் வாத்தியார் தான் இருக்கேன்டா. தேவரீர் தேவரீர் திரு மாளிகையில் நெருப்பு. இவன் சொல்லி போறதுக்குள்ள அங்க சாம்பல் தான் இருந்தது. அடா முட்டாபேலே, இது இப்படியாடா சொல்றது? அழுதுண்டு கதறிண்டு பதறிண்டு சொல்ல வேண்டாமா? புத்தி வாத்தியார் 6 மாசம் ஆச்சு. வாத்தியார் டியூஷனுக்கு போயிருந்த. வாத்தியார் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. போய் வாத்தியாரை கூட்டின்னு வாடா. வாத்தியார் உமா பொண்ணு பெரிய பெரிய மனுஷி ஆயிட்டா. வெத்தலை பாக்கு வெத்தலை தேங்காய் பாக்கு பழம் புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி சொல்றேன். சரி வாத்தியார, 6 மாசம் ஆச்சு. வாத்தியார் டியூஷனுக்கு பிறந்தார். வாத்தியாரோட தாயார் காலாவதி ஆயிட்டா. வாத்தியாரை கூட்டின்னு வாடானா, வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் புஷ்பம். வாத்தியார, ஏடா உங்க அம்மா உச்சாரயதி கல்யாணி வாஜம் ஹிருதயகாரிணி. இவ்வளவு வால்மீகி சொன்னான். கம்மன் ஒரே பாட்டில் முடிச்சுட்டான். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோற்றிற்றன்றே. 6 ஒல்லி சொல்லின் செல்வன் வில்லாறுதோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவல்லானோ. லட்சுமணா, இதோ எதிரே நிற்கிறானே இந்த பிரம்மச்சாரி, இவன் கல்லாத சாஸ்திரங்கள் இல்லாத உலகத்தில் உள்ள எத்தனை உலகங்கள் இருக்கின்றனவோ அத்தனை உலகங்களிலும் எந்த எந்த சாஸ்திரங்கள் நடையாடுகின்றனவோ அவைகளிலே இவன் அறியாதது ஏதுமில்லை. வேத கடல் அது திருவடி அனுமன். அண்ணா, இப்பதான் முதல்ல இவனை சந்திச்சிருக்கீர். இவன் சாஸ்திரஜன் இவ்வளவு உறுதியாக தீர்மானிக்கிறீரே, எதை வச்சுன்னா ஒரு பானை சோறு வெந்திருக்காங்கிறதுக்கு ஒரு பருக்க தாண்டா வேணும். சொல்லாலே தோற்றிற்றன்றே கட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்.
சொல்லுலியே தெரியலையாடா. பெருமான் அனுமனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான், ஆறுகொல் இச்சொல்லின் செல்வம். சொல்லினால் செல்வத்தை தேடுகின்றவர்கள் நாங்கள். இவனிடம் சேர்ந்ததால் சொல் செல்வமுடையதாயிற்று இல்லையா? சொல்லுக்கு செல்வத்தை அளிக்கிறவன் இவன். 6 வாயில நுழைஞ்சா அது திருப்பெருமோ அங்க நுழைஞ்சிருக்கு. 6 கொல் இச்சொல்லின் செல்வம். ராபி சேத்துப்பிள்ளை என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு பொருந்தும் சொல்லின் செல்வன் கற்பட்டும். அடியேனுக்கும் கொடுத்திருக்கான் சொல்லின் செல்வர். அனுமானுக்கு அப்புறம் அடியேனுக்கு தான் முழுக்க பொருந்தும். எப்படி? அவன் சொல்லின் செல்வன். நான் வாய் திறந்து சொல்லின் வந்தவர் செல்வர். 6 கொல் சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீரா. இவன் பிரம்மாவோ ருத்ரனோ திருமால் ராமனாக வந்து விட்டபடியினால் அந்த மிச்சர் 2 பேரை கேட்கிறான், இவன் பிரம்மானா அல்லது ருத்ரனா? ருத்ராம்சமாக பிறந்தவனாதலாலும் அடுத்த பிறவியிலே பிரம்ம பட்டம் பெறப்போகின்றவன் ஆகையாலும் அனுமனிடம் 2 கூறுகளும் தெரிந்தபடியினால் விரிஞ்சனோ விடைவல்லானோ அப்புறம் சொல்றான், தம்பி மாணியாம் வடிவமன்று மற்றவன் வடிவமைந்த ஆணியும் உலகுக்கெல்லாம் என்னலாமாற்றற்கேற்ற சேணுயர் பெருமை தன்னை சிக்கரத் தெளிந்தேன் பின்னர் காணுதி மெய்மை என்று தம்பிக்கு களறி கண்ணன். லட்சுமணா, இவனுடைய உண்மையான ஸ்வரூபம் சாதாரண பிரம்மச்சாரி ஸ்வரூபம் அல்ல. உலகுக்கெல்லாம் அச்சாணி என்று சொல்லக்கூடிய பராக்கிரமத்துக்கு மிகச் சிறந்தவனாக விளங்குகின்றவன் இவன். பெரிய தேர் ஒன்று, அந்த தேருக்கு உருளை சக்கரம் கோத்த மாத்திரத்திலே அந்த சக்கரம் கழலாமல் கடையில் செருகுகின்ற ஆணி வடிவால் சிறியதாக இருந்தாலும் அது பெரும் சுமைகளை எல்லாம் கொண்டு செல்லுகின்ற வலிமையுடையதாக ஆவது போல இந்த நிற்கின்ற இவனுடைய உருவம் வடிவில் சிறியதாக இருந்தாலும் பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கும் வல்லமையுடையது. ஆதலின் இவன் உருவத்தின் சிறுமை கண்டு இகழக்கூடாது. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உன்னே லட்சுமணன் ராமனுடைய சரித்திரத்தை அந்த அனுமனிடம் சொல்லி, எந்த எம்பெருமான் எல்லாருக்கும் புகழானவனும் அந்த எம்பெருமான் ஒரு குரங்கான சுக்ரீவனை தனக்கு தலைவனாக ஏற்க விரும்புகிறார். காலத்தின் கோலம் 6 கிட்ட கூட்டணி சேர வேண்டிய காலமா போயிடுச்சு. என்ன பண்றது? தர்மத்தை 4 பக்கமும் விரோதிகள் எதிர்த்தால் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்பவனோடு கூட்டி சேர வேண்டியது தானே, வேறு வழி இல்லை அல்லவா? ஆகையினாலே இப்படி லட்சுமணன் சொன்னோடனே ஹனுமான் சொல்ற நினைக்கிறான், இப்பேற்பட்டவர்கள் ஒன்று சேருவதால் உலகத்திற்கு பெருத்த நன்மை உண்டாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல பாட்டுக்கு வரீங்க. தாழ்தலும் தகாது செய்தது என்னை நீ தருமம் என்றால் கேள்வி நூல் மறை வல்லாளா என்றனன் என்ன கட்ட மாருதி பாழியந்தடந்தோள் மாருதி பதுமச்சங்கள் ஆழியாய் அடியேந்தானும் அரிக்குலத்து ஒருவனின்
என்றான். இப்படி நினைச்ச ஹனுமான் தாழ்தலும் ராமனை வணங்கினானாம். உடனே ராமன், தகாது செய்வது என்னை நீ, ஐயா தகுதி இல்லாத காரியத்தை செய்து விட்டீரே, இது தர்மம் அல்லவே. ஒரு பிராமண பிரம்மச்சாரி சத்திரியனை வணங்கலாமா? நான் உம்மை வணங்கணும். நீர் ஆறு எழுதி படிக்காது காது வழி கேட்டே வளர்ந்து வருகிற வேத நூலில் வல்லவனே, கேள்வி நூல் வரை மறை வல்ல. அப்படி ராமன் கேட்டவுடனே பதுமச்சங்கனாய் செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடைய ஆக்ஞா சக்கரத்தை உடையவனே, சுதர்சனத்தை தாங்கினவனே, நானும் குரங்குகளில் ஒருவன் தான். நீ எங்களை ஏமாற்ற இப்படி மனித ரூபத்தில் வந்தாய், நான் உன்னை ஏமாற்ற பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தேன். நீ யாரு? பதுமச்சங்கனாய். அப்படியா? நீர் குரங்கா? அப்படியானால் உம்முடைய உண்மையான உருவத்தை கொஞ்சம் காட்டும். விஸ்வரூபம் அல்ல, ஸ்வயரூபம். விஸ்வரூபம்ங்கிறது பகவான் ஒருவனுக்கு தான் உண்டு. அனுமானுக்கு விஸ்வரூபம் கிடையாது. விஸ்வமெல்லாம் எவனிடத்தில் இருக்கின்றதோ, விஸ்வமாக எவன் இருக்கிறானோ, அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா, அவனுக்கு தான் விஸ்வரூபம். இன்னைக்கு அனுமாருக்கு விஸ்வரூபம் பிருகத் ரூபம், பெரும் உருவம். தன் சொந்த ரூபம் எடுக்கிறான். அந்த உருவமே எப்படி இருக்கு? மின்னுரு கொண்டவில்லோர் வியப்புற வேத நன்னூல் பின்னுரு கொண்டதென்னும் பெருமையாம் பொருளும் தாழ பொன்னுரு கொண்ட மேரு புயத்திற்கும் உவமை போத தன் உரு கொண்டு நின்ற தருமத்தின் தனிமை தீர்ப்பான். என்ன அழகு பாட்டு! மின்னல் ஒன்று பழிச்சிடுகின்ற வில்லை கையில் ஏந்தியவர்களான ராமனும் லட்சுமணனும் வியக்கிறார்கள். வேதங்களாலே பரமாத்மா என்று மிக பெரியவனாக பேசப்பட்ட அந்த பரம்பொருளும் இவன் உருவத்துக்கு முன்னே தாழ்ந்து போக, வேத நன்னூல் பின்னுரு கொண்டதென்னும் பெருமையாம் பொருளும் தாழ, சுவர்ணமயமான அந்த மேருமலை இருக்கிறது, அது இவனுடைய ஒரு கைக்கும் உவமையாகாதபடி தன்னுரு கொண்டு நின்றான். சுயரூபத்தை எடுத்து நிற்கிறான். ஆறு பேச மாட்டேல. அனுமார்னு சொல்ல தெரியாதா கம்பனுக்கு? தருமத்தின் தனிமை தீர்ப்பான். அரக்கர்களாலே அழிந்த தர்மத்தினுடைய தனிமையை தீர்த்து மறுபடியும் தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்ட வந்த மகானுபாவன் என்பது சாதாரண பொருள். இதுவரைக்கும் தர்மம் எப்படி இருக்கும்னு கேட்டா அதுக்கு உவமையே கிடையாது. தர்மம் தர்மத்தை போல் இருக்கு அப்படின்னா, அனுமன் பிறந்த பிறகு தர்மம் எப்படி இருக்கும்னா அனுமனை போல் இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு தனி கோலோச்சிய தர்மத்தினுடைய தனிமையை தீர்த்தவன். இது சுவைப்பது. இதை விட உண்மையான பொருள் ஒன்று உண்டு. கவனிங்க, பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 65 ஸ்லோகம் வரையிலும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலான தர்மங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணினான். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் வந்தது. என்ன சொன்னா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யः மோட்சயிஷ்யாமி மா சுச்சா. எல்லா தர்மங்களையும் விடும்.
17வது அத்தியாயம் ஃபுல்லா 18வது அத்தியாயத்துல 65 ஸ்லோகம் வரைக்கும் எந்த தர்மங்களை விலாவாரியா உபதேசம் பண்ணானோ ஒரே ஸ்லோகத்துல அதை விடுன்னுட்டான். அப்படி சொல்லலாமா? ஏன் சொன்னான்னா சாட்சாத் தர்மம் தானாகையாலே இல்லையா? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்ம, அறம் சுவராகி நின்ற அரங்கனர். தர்மமே தான் தானே. இதெல்லாம் ஆபாச தர்மங்கள். உண்மையான தர்மம்ங்கிறது பகவான். அந்த பகவான் ஆகிற தர்மம் இப்ப ராமனா வந்திருக்கு. அது தன்னுடைய இணையான சீதா பிராட்டியை பிரிந்து தனிமையில் தவிக்கிறது. அந்த சீதா பிராட்டியை தேடி எம்பெருமானோடு சேர்த்து வைக்க வந்து தருமத்தின் தனிமை தீர்ப்பாக கம்பனை சரியா அணுகணும். ஏனைய தர்மங்களை நாம கடைப்பிடிச்சோம்னா பரமாத்மா என்ன பண்றான்? அவனே முயற்சிக்கிறான். அவன் முயற்சியின்படி நம்மிடம் வரட்டும்னு கை விட்டுருவான். இவன் பகவானை போய் அடையறான். ஆனா எத்தனை ஜென்மமோ, ஜென்மாந்தர சகஸ்ரேஷு தபோ ஞான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. பல்லாயிரக்கணக்கான பிறவிகள்ல கர்மயோக ஞான யோகங்களை ஒழுங்கா அனுஷ்டிச்சுட்டு வந்தா ஏதோ ஒரு பிறவியில கிருஷ்ண பக்தி உண்டாகும். எவ்வளவு கஷ்டம்! கிருஷ்ண பக்தின்னா கிருஷ்ணன் கோவில்ல சசீஜன் அன்னைக்கு சீடை பண்ணி தருது, முறுக்கு பண்ணி தருது அல்ல. ஒரு கோபகன்னிகை கண்ணனம் பெருமானை பிரிந்திருக்கிறாய், வருந்துகிறாய். ஒரு புல்லாங்குழலை பார்த்து கேட்கிறாய், ஐ முரளி ரசஜ்ஞே மதுரசஜ்ஞே ஸ்வசன மதுரசஜ்ஞே அரவிந்த ஸ்வசன மதுரசஜ்ஞே வக்ராரவிந்த ஸ்வசன மதுரசஜ்ஞே முகுந்த ஸ்மேர வக்ராரவிந்த ஸ்வசன மதுரசஜ்ஞே த்வாம் பிரணம்யாத்யயாஜே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதய ரகசி கர்ணே மதசாம் நந்தசூனோகம். என்ன அழகான ஸ்லோகம்! முரளி புல்லாங்குழலே, நீ எங்க இருக்கு தெரியுமா? முகுந்த ஸ்மேர வக்ர அரவிந்த ஸ்வசன மது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்து இருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்றாள் அல்லிநாடாண்ட மடமையில் ஆண்டாள். முகுந்தனுடைய அந்த இதழ்கடையிலே ஊறுகின்ற அமிர்தத்தை புஜிக்கின்ற ஏ புல்லாங்குழலே, உன்னை கண்ணனம் பெருமான் திருவாயில் வைத்து ஊதும் பொழுது நீ அவன் காது வரை நீண்டு செல்கிறாய் அல்லவா? ஆமாம். அப்பொழுது அவனுடைய திருச்செவியிலே என்னுடைய நிலையை கொஞ்சம் சொல்ல மாட்டாயா? அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யம். 1 கோடி பொண்ணு கொடுத்தா ஈடாகும் ஐயா. இப்படி மேடையில பேசிட்டு இருக்கே, செத்து புண்ணியா. இதுக்கப்புறம் இறங்கி சம்சாரம் முரளி முகுந்த ஸ்மேர வக்ராரவிந்த ஸ்வசன மதுரசஜ்ஞே த்வாம் பிரணம்யாத்யயாச்சே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் ரகசி கதய ரகசி கர்ணே மதசா நந்தசூனோகோ. இந்த நிலம் வரணும். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பாணாய் பனி நடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாய் எழுத்துணை போது என் குடங்கால் இருக்ககில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும்
மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல் என்ன சொன்னாள் கடல் வண்ணர் இது செய்தார் நங்கை நீர் காப்பாரே. அந்த பக்திக்கு தான் பகவான் கட்டுப்படுவனே தவிர அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னா ராமலிங்கடிகளார். கிருஷ்ணனை யசோத கட்டினார். யசோத ரொம்ப பலமுடையவள், சர்வசக்தனான பகவானை கட்டிவிட்டாளா. அவளுடைய அன்பு அவளுடைய பக்திக்கு எம்பெருமான் கட்டுப்பட்டவனாகியாலே அவளுக்கு தானே தன்னை கட்டு உண்ண பண்ணினான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய பெருமாயும். நான் என்ன பண்றது, ஞாபகம் வருது திருமங்கியாழ்வாருடைய மடல். அங்கொரு நாளாய் பாடி சீராறுகலையல் சீரடி செந்துவர்வாய் வாராறு வனமுலையாள் மத்தாரப் பற்றி கொண்டு ஏறாரிடை நோவ எத்தனையோர் பொதுமை சீராறு தயிர்களைந்து வெண்ணெய் திரண்டதனை வரார் முதல் மடவாய் வேவோர்களத்து இட்டு நரருளியேற்றி நன்கு அமைய வைத்து அதனை போராறுகள் கண்மடவாய் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாராறு தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி அருகிருந்த முரர் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தை ஓராதவன் போல் கிடந்தானை கண்டு அவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்து இங்கார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊராறுகள் எல்லாரும் காண உறவோடே தீராவிகுளியலாய் சிக்கனவத்தடிப்பாரோ வயிற்றினோடு ஆற்றாதான். என்ன தெரியுமா, யசோத வீட்டுல கிருஷ்ணன் வெண்ணியை தேடிவிட்டான், உரல்ல கட்டினான். இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு நூலமான. அதான் திருமங்கையாழ்வார் தமிழ், பரகாலன் பைந்தமிழ். கிருஷ்ணன் எது கிடைக்கிறேன், நாளைக்கு பாகவதத்துக்கு கூப்பிடணுமோனோ, அது எப்படி சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? திருவாய்ப்பாடியில யசோதை ஒரு நாள் தயிர் கிடைஞ்சாலும் எப்படி சொல்றார், இந்த யசோதை சீர்மை மிகுந்த புடவையை உடுத்தி இருந்தாள், சீரார்களைனர். உடனே எங்க பெரியவாச்சம் பிள்ளைட்ட கேட்டான், அது என்ன புடவைக்கு சீர்மை, ரொம்ப ஒரு 20,000 30,000 பெருமான். காலை எழுந்து எண்ணெய் புளிப்பழம் கொண்டு வந்து வைத்தேன் நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய் என்றழைத்து பெருமாள் திருமேனியிலே திருமஞ்சரமாட்டி கோயில் சந்தனத்தை கரைத்து இவன் திருமேனியிலே பூசி இவனை மடியிருத்தி இடப்புறமும் வலப்புறமும் பால் பருகுவிக்கா இவனுடைய திருமேனியில் ஒட்டியிருந்த கோவில் சார்ந்து அவளுடைய புடவையில் நழுவி விழுந்து பெருமாள் திருமேனி சம்பந்தத்தை காட்டுகிற புடவையானபடியாலே சீராறுகளை வாராறு வனமுலையாள் யசோதே. அதே மெல்லிய இடுப்புடைய யசோதையினர் தயிர் கிடையாது. இந்த வெண்ணெய் கிடையிறதுன்னா உட்கார்ந்துண்ட மாதிரியே கிடைய முடியாது, இதுதானே கிடையணும்.
அப்படி கடையிறதுனாலதான் காசும் பிறப்பும் கலகலப்பா கைபேர்த்து வசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கட்டிலையோ என்றாள் ஆண்டாள். எடை நோவ, இந்த மெல்லிய எடை நொந்து போக கடைந்தாள்னார். ஒன்னே காட்டாம் பெரியவா சம்பளத்தான். இவதான் அந்த ஊருக்கே ராணியாச்சே, பெரும் பணக்காரியாச்சே. 4 வேலையாள போட்டு கடையப்படாதா, இடுப்பு நோக இவள் கடைவாளேன்னா. அதுக்கு அவர் சொன்னார், பிராமணன் தனிகனானால் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் வைக்கலாமோ? எனக்கு பதிலாக நீ சந்தியாவந்தனம் ஒண்ணும் சொல்ல முடியுமா? குல தர்மம், எடைச்சிகளுக்கு வெண்ணெய் கிடையே குல தர்மம். ஏறாரிடனோ வயத்தனையோர் போதுமாய் எதை கடைஞ்சா? சீரார் தயிர் கடைந்து சீர்மை மிகுந்த தயிரை கடைந்தாள். தயிர் கண்ணியா சீர்மை? பின் தயிரா இல்லாத இருக்கிறதா? இல்ல. இவள் தயிர் கடைகையிலே இவளுடைய முதுகிலே தொங்கிக் கொண்டு தயிர் கடைய ஒட்டான். அதிலும் மீறி கடைவளாயில் தன்னுடைய திருப்பவளவாயிலே ஊறுகின்ற அமிர்தத்தை தயிர்ப்பானையிலே துப்புவன். பிரம்மாதி தேவர்கள் எறும்புகளாக மாறி திருவாயர்பாடி தயிர் சட்டியை பகவத் பிரசாதத்துக்காக சுற்றுவர். சீராறு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை, வெண்ணெய் திரண்டு வருது. யசோத தினம் ஒரே பாத்திரத்தில் வெண்ணெயை வைக்க மாட்டாளாம். இதுதான் வெண்ணெய் பாத்திரம்னா டக்கு திருடுவான். அதுக்காக வேறொரு காலத்தை இட்டு உரியில வச்சு வந்து பார்க்கறா, தொட்டில குழந்தை படுத்துருக்கு, தூக்கத்தை தவிர வேற தெரியாதோ அப்படின்னு கிடந்துதான். சாதாரண தொட்டில அது மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. குழந்தை படுத்துட்டு சரி, அடுப்பு மூட்டுறதுக்கு அடுத்த ஆத்துல நெருப்பு வாங்கிட்டு வரலான்னு போறான். எடைச்சிகள் எல்லாம் இருந்தாலும் நெருப்பு கடை வாங்குவான். சார் இருக்கான்னு கேட்கிறான் பாருங்க. எங்கிட்ட கடை ஐயா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கியா சுவாமி, இருக்குமான்னா. ஏண்டா என்ன பார்த்து கேட்கல, உதடெல்லாம் கருத்து இருக்கே. அதனால நெருப்பு வாங்கிட்டு வரலான்னு போறான். பொம்மநாட்டிகள் 5 நிமிஷத்துல வரலான்னு போவான். இன்னைக்கு எழுத காணுமேன்னு பார்த்தீங்களோ, 1/2 மணி ஆயிடும். ஏண்டி பேப்பர் பார்த்தியா? நான் சொல்லல சுவாமி, பெரியாழ்வார் சொல்றார், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்பா மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கு பேசி நின்றேன். சாளக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு பொந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனை அசோதைந்தாய் உன் மகனை கூவாய். இவ அப்பால் நகர்ந்தாளோ இல்லையோ முடிச்சுட்டான். புதிய வெண்ணையை உண்ண வேண்டும் என்ற அவா தொட்டிலேருந்து இறங்கி உரி இருக்கிற இடத்து வரைக்கும் நடந்து போய் வெண்ணையை சாப்பிட்றதுன்னா லேட் ஆயிடும். அதுக்காக என்ன பண்ண, தொட்டில் சங்கிலியை பிடித்து உரிச்சங்கிலிக்கு தாவினான். ஒரே ஜம்பு. இப்படி தாவினானே, இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா பூர்வாவதார சுகுர்வாசனா விசேஷம். கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தின அவதாரம் எது? அதுல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அந்த பழக்கம். தாவினவா வெண்ணப்பானை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடக்கூடாதா? தாரா
தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, தோல் வரைக்கும் விட்டான். திருட்டு போய் ஆத்துக்கு வரான், பீரோவில் திறந்து சம்மணம் போட்டு உட்காந்துட்டு எவ்வளோ 1 ரூபா நோட்டு எவ்வளோ 5 ரூபா நோட்டுன்னு எண்ணிட்டா இருப்பான். அப்படியே எண்ணுவான், 10 ரூபா பொருளாளேன்னு. தோல் வரைக்கும் விட்டான், சாப்பிட்டான். அந்த வெண்ண போறல்ல. உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே. அவனுக்கு இந்த வெண்ண போருமா? பார்க்கறான், 7-8 பானை மோர் இருந்தது. இந்த மோரை கண்டாலே பெருமாளுக்கு பிடிக்காது. வெண்ணெய் கெடுப்பான்னு பெருக்கு. வெண்ணெய் பானையின் நடுவிலே மோர் பானையை கண்டது. ஆஸ்திகர் நடுவிலே நாஸ்திகனை கண்டா போலே இருந்தது என்று பெரியவாச்சாரியர் வியாக்கியானம். என்ன பண்ணா? மோராறு குடம் உதைத்து விட்டா ஒரு உதை, 8 குடம் மோரும் ஓடுது. எதுக்காக இப்படி மோர் குடத்தை உடைச்சான் அப்படின்னா, பல நாள் பார்க்கடலிலே துயின்றவன் ஒரு நாள் மோர்க்கடலிலே துயின்று பார்க்கலாம் என்னும் ஆசையாலே சீரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தை யசோத வெளியில போற போது எந்த இடத்துல விட்டுருந்தாலும் அச்சு மாறாத படுத்துட்டு இருக்கான். அவளும் வாரா போன வந்துட்டா. வந்தவ குழந்தை இருக்கான்னு பார்க்கல, தான் வைத்தது காணாய். அட வெண்ணப்பானையே காணலன்னு பரவாயில்ல, உரிய காணும். ஏதோ கோவில்ல கர்மா பண்றவா ஏதோ உதிரணியை திருடினா பரவாயில்ல, பெருமாளை திருடின்னு விட்டான்னா ஐயோ வயிறடித்து. கிருஷ்ணன் சாப்பிடத்தானே வெண்ண கிடையறாய்வா, எதுக்கு வயிறடிப்பானே அப்படின்னா, இவ்வளவு வெண்ணி இந்த சின்ன குழந்தை சாட்டு கொடுத்தே தாங்குமான்னு அந்த தாய் உள்ள ஏங்குது. அப்புறம் உள்ள பாக்குற, நம்ம புள்ள மேல அனாவசியமா நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. 6வது திருட்டு பய நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தேடுறா. வெண்ணப்பானை கிடைக்குது. வெண்ணப்பானை வாயில சந்தனம் ஒட்டின்னு இருக்கு, இவன் தோல்ல சந்தனம் அழிஞ்சிருக்கு. அப்புறம் நினைக்கிறா, எந்த பயலோ திருடி தின்னுபிட்டு குழந்தை மேல பழிய போடுறதுக்காக இங்க இருந்து கொண்டு போய் அப்பிருப்பான் அப்படின்ட்டு பாக்குறா. மோர் குடம் உருட்டின சகதியில நடந்து வந்து ஊஞ்சல்ல தொட்டில படுத்துட்டு இருக்கானா. அந்த இடத்த பாக்குறா. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மீதே பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் வண்ணன் காமர்தாதை தளர்நடை நடவானோ. கதாபுன சங்கரதங்க கல்பக துவஜாரவிந்தங்குஜ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதின்னு ஆள வந்தார். அற்புதமா பிரார்த்திச்சார். பெருமாள் திருவடியில மாத்திரம்தான் சங்க சக்கர ரேகையா? வேதாந்த தேசிகன் திருக்கையிலையும் உண்டு. ரொம்ப அழகான இடங்கள். காட்டு வேடு வச்சு நாவல் பழம் வச்சுன்னு வராளாம். அரண்யகணம் பிரபவப்பலானம் அரண்யஜதானி பலன்யபிப்சன் விஸ்ரம்சி தன்யாஞ்சலி நகரேண வியதத்மஜம் விஸ்வபதிஸ்திரேவே. அந்த தேசிகனுக்கு என்ன பண்ணினா போறோம்? ஆரண்யகானாம் பிருகதாரண்யகம் உபனிஷத். அதுல சொல்லப்படுகிற தர்மார்த்த காம மோட்சம்ங்கிற பலன். இந்த பலன்களை அடியார்களுக்கு கொடுக்கிறவன். அரண்யகானாம் பிரபவ பலானாம், அப்பேற்பட்டவா அரண்யஜாதானி காட்டில் விளைந்த பலன்யபிப்சன் பழங்களை விரும்பினான். மோட்சாதி பலனை தரக்கூடியவன் காட்டு பழத்தை விரும்பினான். விரும்பி அந்த பீரணி அந்த வேடு வச்சு நான் விலைக்கு வித்து வாழறவ இனாமா கொடுக்க முடியாது. கை நிறைய அரிசி கொண்டா
என்ன பண்ணா, உள்ள போனான், 2 கை நிறைய அரிசி எடுத்துட்டான். இது ஆறான்னு பார்த்து விட்டா அம்மாட்ட சொல்லிட போறாளேன்னு மூடிண்டான். கீழே திறந்துட்டு இருக்கு, அரிசி சொட்டுண்டே வந்துடுது. விஸ்ரம் சித்தன்யஞ்சலி நாகரண. இங்க வந்து கைய விரிக்கிறான், ஒரு அரிசி இல்லை. 6 காட்டான் தெரியுமா? அங்கதான் தேசிகன் வியாதாத்மஜம் விஸ்வபதி ஸ்ரீதேவே. விஸ்வபதின்னு ஒரு பதம் விட்டாரே. இந்த உலகத்தை படைச்சு, காட்டை படைச்சு, அதுல மரத்தை படைச்சு, அதுல பழத்தை படைச்சு, அதை விக்கிறவளை படைச்சானே, அவன் போய் காட்டான், கைய விரிச்சான். நவமணி இல்லை, அவ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தம்ரோதரம் தசகராரவிந்த விலோகயந்தியா பல விக்ரயிஞாக விக்ரேதும் ஆத்மானம் அபுத்விமர்ஷா. விரிந்த 2 கையிலையும் சங்க சக்கர ரேகைகளை கண்டா. இந்த கையை உடையவனுக்கு பழத்தையா தருவது? தன்னையே ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று விரும்பினாள். அதை எடுத்துட்டோம்னா அதிலேயே போடுவோம். அப்புறம் இத பார்த்து கிருஷ்ணனே உரல்ல கட்ட பாக்குறா. எவ்வளவு நீள கயிறு கொண்டு வந்தாலும் எட்டம் போறல. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, கயிறு முழுசா இருந்தா நம்ம கட்டி போடுவான்னு துண்டு துண்டா வெட்டி போட்டுருப்பானா. அதெல்லாம் முடிஞ்சு சேர்த்து கட்டுறாளாம். அது நீ முடியல. அம்மாவுக்கு யசோதைக்கு கூந்தல் அவிழ்ந்துடுத்து, முகத்துல வேர்வை, மூச்சு வாங்குறா. ஐயோ, நம்ம கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. கட்டு உண்போமேன்னு நினைச்சான், திருவயிற்றை சுருக்கினான், கட்டுண்டான். சொல்லிட்டே போலாம். தன்னுரு கொண்டு நின்றான். அனுமந்த வருவான். தருமத்தின் தனிமை தீர்வாக பார்க்கிறாள். அப்ப ராமன் லட்சுமணன் கிட்ட சொல்றான், லட்சுமணா, இவன் யாரு தெரியுமா? ராஜச தாமச குணங்களின் கலப்பில்லாது சுத்த சத்துவமயமானதாய் ஒளியே உருவானதாக விளங்குகின்ற, தினம் தினம் புதியதாக தோன்றுகின்ற வேதங்களாலும் குற்றமில்லை